ஹாய். இன்னைக்கு தேர்ட் டே சக்ஸஸ்ஃபுல்லி தேர்ட் டே ஆஃப் மை ரெசல்யூஷன். ஃபாலோ பண்ணல. அதாவது அந்த சன்ரைஸ் பார்க்குறது அதை தான் ஃபாலோ பண்ணல. மற்றபடி காலையில் நான் ஆக்சுவலாக 6 o'clockலாம் எந்திரிச்சிடுறேன். சன்ரைஸ் வந்து இங்கே 7 o'clock தான். பட் ஸ்டில் 6 o'clock எந்திரிச்சாலும் அந்த எந்திரிச்சு போய் பீச்சுக்கு நடந்து போகிற அதை பற்றி யோசித்தாலே அந்த குளிருக்கு வந்து இல்லை நாளைக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடுது. அதனால தான் ஆக்சுவலாக இன்றைக்கி போல் நான் எந்திரிச்சிட்டேன். ஸோ மார்னிங்கே எந்திரிச்சு இன்னைக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு லன்ச் சமைச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம தனியாக இருக்கும்போது வந்து இந்த சமைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது எப்படின்னா சமைக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சமைச்சதுக்கப்புறம் அந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் இந்த சமைச்சதை வந்து டைமுக்கு காலி பண்ணுறது, அதை வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். எனக்கு தெரியல மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு தெரில. பட் எனக்கு வந்துட்டு சமைக்கிறது வந்து எனக்கு சமைக்க நல்லா வரும். பட் ஆனால் எனக்கு சமைக்க பிடிக்காது. அந்த மாதிரி ஒன்று. ஸோ அதனால் அது பண்ண இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி சாப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு என் ஒர்க் ரிலேட்டடாக வந்து சில பேப்பர்ஸ்லாம் படிச்சுட்டு அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி என்ன ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் எப்படி பேசலாம் அப்படின்னு யோசித்தேன்னா, நான் வந்து ஒரு பெரிய கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும், யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ண வீடியோ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து என்னோடய ப்ரையாரிட்டியும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நான் எஃபோர்ட்ஸ் போடணும், அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். அதெல்லாம் என்னால் முடியாது. இப்போ நான் பிஹெச்டி பண்ணிருக்கேன். ஸோ வந்து அதுக்காக நான் எஃபர்ட்ஸ் போடுறதுக்கே எனக்கு வந்து ஆக்சுவலாக டைம் பற்ற மாட்டேங்குது. ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு பேசிக்காக என்னோடய ஜேர்னலிங் தானே நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு யோசித்தேன்னா, இப்போ நான் என்ன நிலமையில் இருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து 3rd January 2025. ஸோ நான் இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸில் இருக்கேன் அப்படின்ட்டு நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் 3rd January 2026 நான் என்ன இதில் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு எனக்கு நானே பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன நிலமையில் என்னென்ன இதில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அதை பற்றி இப்போ என்ன நிலமையில் இருக்கேன், நான் என்ன மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இந்த மார்னிங் எந்திரிக்கிறது மட்டும் எந்திரிக்கலாம் கூட எந்திரிச்சிடுறேங்க. ஆனால் வந்துட்டு இந்த சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு நான் என்றைக்கு யோசிக்கிறேனோ அதான் என்னால் முடியவே மாட்டேங்குது. அது வீக்கெண்டில் வந்து பிரேக் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் தெரியல, எனக்கு வந்து வீக்கெண்ட்னாலே வந்து எங்கள் வீட்டில் வந்து எழுப்பவே மாட்டாங்க. நான் மதியம் 1 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். வீக்கெண்ட்னா எனக்கு வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக ஆஃப் அப்படின்னு தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து இது வந்து நான் எப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிற ஏஜ்லேருந்தே என் அம்மா அப்பா வந்துட்டு வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வந்துட்டு காலைல எழுப்பவே மாட்டாங்க. ஆனால் மற்ற நாள்லாம் என் அப்பா வந்து பிரிச்சிருவார். 5 o'clockலாம் 5:30க்கெலாம் எழுந்திக்கணும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ வீக்கெண்ட் மட்டும் வந்துட்டு எப்பயுமே மைண்ட் செட்டே வந்துட்டு இட்ஸ் ஃபார் மீ அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு, நான் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணல. அதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். வந்து காலையில் எழுந்திரிக்கிறது என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இப்போ இருக்கிற நிலமையில என்னால் அது பண்ண முடியல. பட் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது வந்து நான் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் நான் புதுசாக யோசிச்சிருக்கேன். எப்படின்னா நான் வந்துட்டு இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் தான் இப்போ எனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நான் டெய்லி ட்ரேட்லாம் பண்ண முடியாது. டெய்லி ட்ரேடிங் வந்துட்டு பண்ணலாம். பட் ஆனால் வந்து டெய்லி ட்ரேடிங் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது. எனக்கு வந்து இப்போ ரிஸ்க் எடுத்து அதை கற்றுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம அதில் ரிஸ்க் எடுக்க முடியும். நான் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு டெய்லி ட்ரேடிங் பண்ணாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ நான் எப்படி யோசித்தேன்னா, இயரில் வந்து 365 டேஸில் வந்துட்டு நேஷ்னல் ஹாலிடே அதெல்லாம் போக ஒரு 273 டேஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும் எவ்ரிடே. ஸோ நான் எவ்ரிடே என்றைக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கோ அன்றைக்கெலாம் வந்துட்டு என் கையில் இருக்க காசு, அதாவது இந்த மந்த்துக்குன்னு நான் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருப்பேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்ட்டு ட்ரேடிங்கில், ஐ மீன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அது வந்துட்டு எவ்ரிடே வந்து நான் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து அந்த அன்னைக்கு எந்த ஸ்டாக் கம்மியாக இருக்கோ, ஆனால் நான் டெய்லி வந்துட்டு ஒரு அமௌண்ட், மேபி ஒரு நாள் வந்து நான் வெறும் 100 rupeesக்கு ஏதாச்சும் ஸ்டாக் வாங்கியிருக்கலாம். இன்னொரு நாள் வந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு, அன்றைக்கி ரொம்ப கம்மியாக பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, ஐ மீன் லைக் பர்சன்டேஜ் ட்ராப் ஆகிருக்குன்னா அன்றைக்கி வந்து நான் மேபி 2000 போடலாம்.
பட் ஆனா என்னோட மந்த்லி ஓவரால்ல வந்துட்டு நான் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டா வச்சுட்டு, எவ்ரிடே ஆனா நான் என்னைக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனா இருக்கோ, அன்னைக்கெல்லாம் நான் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் போடணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அது வந்து அது ஒண்ணு ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு அப்ப அதோட அப்டேட் எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா, இன்னைக்கு வந்து என் அக்கவுண்ட்ல வந்துட்டு 3,25,000 இருக்கு. ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஜான் 3rd 2026ல எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து 3,25,000 சம்திங் இருக்கு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அது. ஸோ இப்போ வந்து அதிலிருந்து நான் இந்த மெத்தட் லைக் நான் எவ்ரிடே இன்வெஸ்ட் பண்ணுறேன். லைக் பட் ஸ்மால் ரேஞ்சஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அது எவ்வளோத்துல இருக்குன்னு நான் வந்துட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு 2026 ஜான்ல. ஒரு வேளை இது வந்து அப்படியே ஃப்ளாப் ஆகி கம்ப்ளீட்டாக டவுன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ்ன்னு அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுவும் ப்ளூ சிப் கம்பெனி. ஸோ அதனால் வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அவ்வளோ ட்ராப் ஆகாது. பட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ அது 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 வந்து இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டு. அப்புறம் என்னோடய ரிசர்ச் ஏரியா இப்படி பார்த்தா, நான் வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஸோ அது பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும். எனக்கு என்னோடய அகாடமிக் சைடில் வந்துட்டு இப்போ இருக்க ஸ்டேட்டஸில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன்னா, நான் வந்துட்டு இன்னும் நிறையா படிக்கணும். பேப்பர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு தோணிகிட்ருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு கம்மியாக படிக்கிறேன் அப்படின்னு இருக்குது. நான் வந்து வீக்லி ஒரு 4 பேப்பர் படிக்கிறேன். அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. அது வந்து மேபி நான் வந்துட்டு வீக்லி ஒரு 7 பேப்பர், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் அப்படி படிக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ தட் வில் பி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ கரியர் வைஸ் அகாடமிக் சைட். அதில் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் வந்து 4 பேப்பர் படிச்சுட்ருக்கேன் வீக்லி ஆவரேஜாக பார்த்தா. ஒரு வீக் மேபி நான் 7 கூட படிச்சிருப்பேன். ஆனால் ஒரு வீக் 2 பேப்பர்ஸ் படிச்சிருப்பேன். பட் ஆவரேஜாக பார்த்தா ஒரு 4 பேப்பர் ஒரு வீக் படிச்சுட்ருக்கேன். பட் நான் இந்த ஆவரேஜை வந்துட்டு ஹை பண்ணணும், லைக் அதிகமாக்கணும். இது வந்துட்டு அகாடமிக் சைட். பர்ஸ்னலாக வந்துட்டு ஃபிட்னஸ். ஸோ அதுதான் எனக்கு இப்போ அதில் வந்து நான் இப்போ 0ல் இருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் வாக்கிங் அதெல்லாம் போயிட்டுருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாதப்போ நான் தனியாகவும் ரன்னிங்லாம் போவேன், ஜாகிங் போவேன். பட் ரெகுலராகலாம் பண்ணவே மாட்டேன். எனக்கு ரெகுலராக ஒன்று பண்ணுறதே வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதை தான் நான் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த இயர் வந்து. ஸோ இந்த இயரில் வந்து ரெகுலராக, அதாவது என்னால் வந்து 40 மினிட்ஸ் ஜாகிங்லாம் போக தேவையில்ல. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நான் இங்கேருந்து எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு வரேன் அப்படின்னாலும் அதை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணணும், அவ்வளோதான். பட் நான் அது மார்னிங் பண்ணுவேன்னா கண்டிப்பாக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு மார்னிங்கில் வந்து எந்திக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஏஞ்சி மார்னிங் ஜாகிங் போகிறது வந்து சம்டைம்ஸ் நான் வந்து திடீர்னு சில டேஸ்லாம் வந்து 5 o'clockலாம் எழுந்திருவேன். 5:30க்கு ஓட ஆரம்பிச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து எனக்கு யாரும் ஐ மீன் அதுக்கெலாம் எனக்கு மோட்டிவேஷனே தேவை இருந்திருக்காது. நானே ஒரு ஹையாக ஜாலியாக போயிருப்பேன். ஆனால் இப்போ நான் என்றைக்கு வந்து இந்த ரெசல்யூஷன் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், அன்றைக்கி வந்துட்டு எந்திரிக்கணுமா, ஐயோ இது எந்திரிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு தூங்குறனாலே வந்துட்டு எனக்கு காலையில் அந்த ஒரு மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது. இல்லைனா மீதி டேஸ் நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 5 o'clock எந்திரிச்சிருப்பேன், ரேண்டமாக எந்திரிச்சிருப்பேன். என்ன பண்ணேன்னு தெரியாமல் எந்திரிச்சு ஓடி இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஆனால் இப்போ வந்து ரெகுலராக பண்ணணும். பட் இந்த ஒரு கம்பல்ஷனுங்கிற ஃபீல் எனக்கு எப்பயுமே, இந்த கம்பல்ஷன் இந்த ஒரு இது பண்ணணும்னு யாராச்சும் சொன்னால் எனக்கு அது பண்ண பிடிக்கவே பிடிக்காது. ஸோ என் வீட்லேயுமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்குமே என் அப்பா அம்மா வந்துட்டு இதை படி, இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு அவங்க சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் நான் படின்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது என் அம்மா அப்பா. மேபி சின்ன வயசில் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அப்போலாம் நான் ஃபாலோ பண்ணாதனால மேபி அதை அவங்க சொல்லாமே விட்டுருக்கலாம். சொல்லாமல் இருந்தாலே நானே என்னோடய வேலையை பார்த்துப்பேன். ஸோ அது ஒன்று இருக்குது ஃபிட்னஸ் வைஸ். அப்புறம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொல்லியாச்சு. வேறு என்ன, இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான். ஏஐ பற்றி கற்றுக்கிறதுல வந்துட்டு 0. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதில் ஒன்றுமே தெரியாது. அதில் என்ன நான் ஆக்சுவலாக அதில் என்ன எஃபர்ட்ஸ் போட்டு நான் எந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஜான் 3rd 2026ல் பார்க்கணும். மற்றபடி அவ்வளோதான். ஸோ நான் என்ன மாதிரி ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்கெட்யூலாக ஃபாலோ பண்ணலாம் யோசிச்சிருக்கேன்னா, காலையில் எந்திரிக்கிற டைம் எந்திரிப்பேன். நான் அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த டைம்னு நான் ஃபிக்ஸ் பண்ண விரும்பலை இப்போயும். ஏன்னா அது எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ மார்னிங் ஸ்கெட்யூல் வந்துட்டு நான் கொஞ்சம் லீனியண்ட்டாகவே வச்சுக்கிறேன் பிகினிங்கில். எனக்கு வந்துட்டு இந்த
365 டேஸும் நான் எஃபிஷியன்ட்டா இருக்கணும். இந்த மாரி நான் பிளான் பண்ண மாரி போணும்னா, அது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள்னே தெரியல. பட் அட்லீஸ்ட் நான் 80% டச் பண்ண ட்ரை பண்ணேன். 100% எஃபோர்ட் போட்டு 80% டச் பண்ண ட்ரை பண்ணணும். அதான் என்னோட கோலு. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். காலையில ஒரு 6:30 எந்திரிக்கிறேன்னா, எந்திரிச்சிட்டேன்னா சன்ரைஸ் பார்க்க போவேன். போயிட்டு வந்துட்டு மார்னிங்கில் வந்து நான் பியானோ கற்றுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்துட்டு ஒரு பியானோ கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு லெசன் 1, லெசன் 2 அப்படி இருக்குது. லைக் சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை வச்சு நான் வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் மார்னிங்கில் வந்துட்டு பியானோ கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். மற்றபடி அப்புறம் லேபுக்கு போயிட்டு வந்து சில டேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும், இருக்காது. ஸோ ஈவினிங்கில் வந்து நான் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து அதில் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். ஸோ அது ஒன்று, அது ஈவினிங்கில் பண்ணுறதுக்கு எனக்கு இப்பயுமே நான் இப்பயுமே பண்ணிட்டு தான் இருக்கேன் அது. ஏன்னா அது எனக்கு நேச்சுரலாகவே அதில் க்யூரியாசிட்டி இருக்குது. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்குது, வேறு என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன், ஏ ரிலேட்டடாக படிக்கிறது இருக்குல்ல. ஸோ அது வந்து அது கண்டிப்பாக நான் பண்ணணும். அது வந்து ஏன்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வந்துட்டு ஏதோ அது அது ரிலேட்டடாக தான் போக போகுதுன்னு எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ அது தெரியாமல் இருந்துட்டு ஒரு பூமர் ஜென்ரேஷனாக ஆகக்கூடாது. அந்த அதை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி நான் ரிசர்ச்சில் இருக்கனால. ஸோ ஐ ஹாவ் டு பி அப்டேட்டட் ஆல் த டைம். ஸோ அதனால தான் இது. அவ்வளோதான். அதுவும் ஈவினிங் பண்ணுவேன். ஸோ மேபி நான் அது பண்ண ஆரம்பிக்கும் போது இதில் ஒன்று சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ எனக்கு நிறையா இருக்கும். இப்போ அவ்வளோதான் இருக்குது. ஸோ பாய். டே 3 முடிஞ்சிச்சு.